ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிவப்பு காரம்னி அல்லது ராஜ்மா கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது குக்கரில் போட்டு தண்ணியும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் பிரிஞ்சி இலை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் 2 ஆனியன் பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, மஞ்சள்தூள் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இது சீக்கிரமாக இந்த பேஸ்ட் ஃப்ரை ஆகும். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டொமேட்டோ பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வீட்டிலே அரைச்ச தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, தனியாத்தூள் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது பச்சை வாசனை போகிறதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சோன்னா அதில் சிவப்பு காரம்னி இது போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட கிரேவி ரெடிங்க. இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரைஸ், சப்பாத்தி எது கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டாலும் இது ரொம்ப